வணக்கத்துடன் பெப்பரன் சால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இலங்கை அரசியல் களத்தில் எப்பொழுதும் பேசுபடு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் தேசிய தலைவரை மையப்படுத்திதான். ஏதாவது ஒரு கோணத்தில் தேசிய தலைவருடைய பெயர் ஒலித்து கொண்டே இருக்கும். தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் தேசிய தலைவர் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசம், நன்றி இவைகளின் வெளிப்பாடாக தேசிய தலைவரை மையப்படுத்திய செய்திகளை அவர்கள் தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய இறையாக தேசிய தலைவரை பார்க்கக்கூடிய காரணத்தினால் அவர் சார்ந்து வருகின்ற செய்திகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அதற்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை தமிழ் சமூகம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது சிங்கள தலைவர்கள் தொடர்ச்சியாக தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுவது இப்பொழுது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கு பல விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. இந்த காணொளியில் அதை குறித்த ஒரு தெளிவான தேடலோடு நாம் பயணிப்பதற்கான ஒரு களத்தோடு இருக்கிறோம். எனவே இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள். பல விடயங்கள் அலசப்படுவதற்கான ஒரு களத்தை எட்டும். எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் இப்பொழுதுதான் புதிதாக வந்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு நிமிடம் நீங்கள் அமைதியாக எங்களுக்காக அந்த நேரத்தை ஒதுக்குங்கள். எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். அதுபோல இதை உங்களுடைய வலையொலியாக மாற்றக்கூடிய பொத்தானை அழுத்தி உங்களுடைய வலையொலியாக எங்களுடைய வலையொலியை மாற்றிக்கொள்ளுங்கள். நாங்கள் தமிழ் சார்ந்து எடுத்து வைக்கக்கூடிய பல காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை அது எட்டும். இன்றைய சூழலில் சிங்கள தலைவர்கள் தேசிய தலைவரை மையப்படுத்தி பேசுகின்ற கருத்துகள் ஏறக்குறைய இலங்கை நாடாளுமன்றத்தில் பல காலகட்டங்களில் தேசிய தலைவரை மையப்படுத்திய செய்திகள் பேசுபடு பொருளாக இருந்திருக்கக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அதுபோலத்தான் காலிமுகத்தடலில் நடந்த அந்த போராட்டம் மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு எதிராகவும், கோத்தபய ராஜபக்சே அவர்களுக்கு எதிராகவும், பசில் ராஜபக்சே அவர்களுக்கு எதிராகவும் இந்த மூவரும் ஆட்சியில் வகித்து கொண்டிருக்கக்கூடிய பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று பொதுமக்கள் திரண்டு போராட்டத்தை நடத்திய பொழுது அது பெரிய அதிர்வலைகளை அது எடுத்துக்காட்டியது. எப்படி தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியதோ அதுபோல மஹிந்த ராஜபக்சேவுக்கும் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் எதிராக கட்டி அமைக்கப்பட்ட போராட்டக் களம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆட்சி பீடத்திலிருந்து இந்த 3 பேரையும் அப்புறப்படுத்தக்கூடிய களத்தை அந்த போராட்டம் கொண்டு வந்து நிறுத்தியது என்பது நாம் அறியக்கூடிய ஒரு செய்தி. இந்த போராட்டத்தின் வாயிலாக இலங்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது என்பதை கூட நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இந்த போராட்டம் உச்சநிலையை அடைகின்ற பொழுது இலங்கை ஆட்சியாளர்களால் ஒரு கதை சொல்லப்பட்டது உண்டு. அதாவது இயக்கத்தை சார்ந்தவர்கள் பல நாடுகளிலிருந்து நிதிகளை பெற்றுக்கொண்டு மஹிந்த ராஜபக்சேவுக்கும் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் எதிராக போராட்டம் நடைபெற வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தில் அதற்கான கட்டமைப்புகளை அவர்கள் கட்டி அமைத்து அதற்கான ஒரு செயல்பாடுகளை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தார்கள். எனவேதான் ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த விடயத்திலே ஒரு பெரிய மாற்றம் நிகழக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாக அது அமைந்திருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது அந்த விடயத்திலே இலங்கை ஆட்சியாளர்கள் குறிப்பிட்டது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்கள்தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்கின்ற கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள். இப்பொழுது சரத் பொன்சேகா அவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்து. சரத் பொன்சேகா அவர்கள் அடிக்கடி இப்பொழுது தொடர்ச்சியாகவே தேசிய தலைவரை மையப்படுத்திய பல செய்திகளை அவர் குறிப்பிட்டு கொண்டு இருக்கின்றார். ஒன்று, இராணுவ தளபதிகள் செய்த தவறுகள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி சரத் பொன்சேகா எடுத்து வைத்த கருத்துகள் பெரும் சர்ச்சை பொருளானது. சிங்கள தலைவர்கள் பலர் இதற்கு கடும் எதிர்ப்புகளை பதிவிட்டார்கள். அதாவது இலங்கையில் இருந்த பெரும்பாலான அந்த இராணுவத்தை சார்ந்தவர்கள் 2009ஆம் ஆண்டு பெரும் மனித உரிமை மீறல்களை செய்தார்கள் என்பதை சரத் பொன்சேகா ஒத்துக்கொண்டு அவருடைய கருத்துகள் பதிவாகி இருந்தன. சிங்கள தலைவர், முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்தவர், தற்பொழுது அந்த உண்மை நிலையை சொல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் என்கின்ற விடயமே பரபரப்பாக பேசப்பட்டது. இதற்கான பல வலையொலிகள் இதற்கு முன்னிலை கொடுத்து கருத்துகளையும் பதிவிட்டது.
இப்பொழுது மீண்டும் ஒரு பெரிய அழுத்தமான கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் சரத் பொன்சேகா. இயக்கத்தின் தலைவர், தேசிய தலைவர் அவர்களை மிகவும் மரியாதையாக அழைத்தார் மகிந்த ராஜபக்சே. அதாவது சார் என்றுதான் அழைத்தார் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். ஊடகவியலாளர்களிடம் ஒரு பேட்டி கொடுப்பதற்காக சரத் பொன்சேகா வருகின்றார். அப்படி பேட்டி கொடுக்கின்ற பொழுது அவர் தேசிய தலைவரை மையப்படுத்திய சில கருத்துக்களை பதிவிடுகின்றார். தேசிய தலைவரை மையப்படுத்தி அவர் கருத்துக்களை பதிவிட்ட பொழுது அந்த பத்திரிகையாளர்கள் கேட்கின்றார்கள், மகிந்த ராஜபக்சே தேசிய தலைவரை சார் என்று அழைத்தாரா என்று கேட்கிறார்கள் ஆச்சரியத்தோடு. அப்பொழுது இவர் சரத் பொன்சேகா குறிப்பிடுகின்றார், ஆமாம், தேசிய தலைவரை மகிந்த ராஜபக்சே மரியாதையோடு சார் என்றுதான் அழைத்திருந்தார். அவருக்கு இந்த இயக்கத்திற்கு எதிராக போர் நடத்த வேண்டும் என்றோ அல்லது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு போரை நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணமோ அவருக்கு சுத்தமாக இல்லை. அவரை பொறுத்த மட்டில் இயக்கத்தை சார்ந்தவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்கின்ற களத்தில்தான் அவர் பயணித்து கொண்டு இருந்தார். ஆனால் வெளிநாடுகளில் இருந்த நெருக்கடி, அனைத்து விடயங்களும் கைமீறி போன ஒரு சூழலில்தான் போரை நடத்த வேண்டிய இக்கட்டான ஒரு நிலைமையை மகிந்த ராஜபக்சே எடுத்தார். அவருக்கு எப்பொழுதுமே அவருடைய மனதிலே தேசிய தலைவருக்கு ஒரு மிகுந்த மரியாதை அவருடைய மனதிலே இருந்தது. எந்த இடத்திலும் தேசிய தலைவரை குறைவாக அவர் மதிப்பிட்டு பழக்கவில்லை. அவரை சார் என்று அழைப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். இதில் நான் எல்லளவும் பொய் சொல்ல வேண்டியதில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன் என்று சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து இப்பொழுது பெரும் சர்ச்சை பொருளாக மாறி இருக்கின்றன. அப்படி என்றால் மகிந்த ராஜபக்சே தேசிய தலைவரை மிகவும் உயர்வாக நினைத்திருந்தார் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. எப்பொழுதுமே ஒரு மனிதரை பார்த்து சார் என்று நாம் மரியாதையோடு அழைக்கிறோம் என்றால் அந்த மனிதர் மீது நம் மனதிற்குள்ளே ஒரு நன்மதிப்பும், இந்த சமுதாயத்திற்காக இவர் நன்மையை செய்து கொண்டிருக்கிறார், இவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமும் மனதில் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் ஒருவரை நாம் உயர்வாக அழைக்கக்கூடிய களத்தை கையில் எடுப்போம். அப்படித்தான் மகிந்த ராஜபக்சே தேசிய தலைவர் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் சார் என்று அழைத்தார் என்பதை சரத் பொன்சேகா எடுத்து வைக்கின்றார். இது இப்பொழுது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த சூழலும் தேசிய தலைவர் மாஸ் என்கின்ற ஒரு களத்தை தான் அது கொண்டு வந்து நிறுத்துகிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.